கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய எழுச்சிகரமான செயல்பாடுகள் என்னென்ன நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது. ராகு கும்பத்தில் அமர்ந்து பல ஏமாற்றங்களை, பல பிரச்சனைகளை, பல குழப்பங்களை ஒரு பக்கம் கொடுத்தாரு. 2ஆம் இடத்துல ராசியின் அதிபதியே அமர்ந்து எதையும் பேச விடாம தடுத்தார். இதெல்லாம் சரியாகுமா? ஃபர்ஸ்ட் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, அதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. பொதுவாகவே ஒரு பாயிண்ட் சொல்லலாம், கும்பராசியும் மகர ராசியும் மனதளவில் டிப்ரெஷன் ஆகாமல் இருந்தால் உங்களை மாதிரி பிரகாசம் இல்லாமல் யாரும் கிடையாது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 வருட காலமாக நிறைய பிரச்சனை சந்தி, நிறைய அழுத்தங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய ஏமாற்றங்கள். நம்பி ஏமாந்தேன்பா, இவனை நம்பினேன், ஏமாத்திட்டான். அதே போல் இன்னொரு லிஸ்ட் எடுக்கலாம். காதலில் ரொம்ப ஏமாந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரை கொடுத்துடலாம். நிறைய காதலில் ஏமாற்றம். அதாவது எப்படி சொல்கிறேன், கும்பராசி பெண்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி சுற்றி வந்திருப்பாங்க. நீங்கள் தான் என் உயிர், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரகாசம், தேவதை, அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க எக்ஸட்ரா. ஆனால் கல்யாணம், அந்த காதல் பண்ணவரை நீங்கள் கல்யாணம் முடித்த பிறகு இது கோச்சார கிரகங்கள், அதையும் திரும்பியும் சொல்லிடுறேன், கோச்சார கிரகங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் லக்னம் வேறையாக இருந்தால் நான் சொன்னதில் 10% நடக்கும். உங்கள் லக்னம் கரெக்டான அமைப்பில் இல்லைன்னா கண்டிப்பாக சொன்னது நடந்திருக்கும். சரியா? அப்போ காதல் பண்ணும்போது என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தார், என்னாலே என்னை நம்ப முடியல, எங்கள் அப்பா அம்மா காட்டின பாசத்தை காட்டினாங்க. தாலி என்னைக்கு கெட்டுமோ, கல்யாணம் என்னைக்கு முடிஞ்சோ, அன்னையிலேருந்து அவருடைய ரியாலிட்டி கேரக்டரை நான் உணர்ந்தேன். அவர் என்னை அந்த அளவுக்கு என்னை காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி பெண்கள் அதிகமான நபர்கள் இருக்காங்க. கும்பராசி ஆண்களுக்குமே இது பொருந்தும். ஐயா, கல்யாணம் முடிக்கிற முன்னாடி அந்த பொண்ணு ரொம்ப அப்புறாணியாக இருந்தாங்க சார், உண்மையிலே ரொம்ப அப்புறாணி, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி கண்ணால் பார்த்தா என்னை அப்சர்வ் பண்ணுவாங்க, உடனே செய்ய மாட்டாங்க. கல்யாணம் முடித்த பிறகு என்னை எந்த இதையுமே செய்ய விட மாட்டேங்க, அவங்க செய்கிறதான் சட்டம், அவங்க செய்கிறதான் நியாயங்கிறத என்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க. எனக்கு அது என்னால் ஏற்றுக்கிறவே முடியல அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலைமை. கடந்த காலங்களில் காதல்னால் கஷ்டப்பட்டவர்களில் நீங்கள் முதன்மையானவர். அப்போ இந்த 2026 என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது, இந்த விஷயங்கள்லாம் தப்பிச்சிருவோமா, இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வந்துடுவோமா அப்படின்னு எதிர்பார்க்க பார்த்தீங்களா? உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே போகிறார். திரும்பி அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். குருவோடைய செயல்பாடு. ராகு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். டிசம்பர் 2க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார். மற்ற கிரகங்கள் எல்லாமே, மாதக்கோள்கள் எல்லாமே, தினக்கோள்கள் எல்லாமே அவங்களுடைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இந்த குரு பகவானுடைய 3 விதமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பை பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை கொடுக்க போகுது, தைரியத்தை கொடுக்க போகுது, ஒற்றுமையை கொடுக்க போகுது. குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக போய், எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அந்த வீட்டில் இருக்கு, நான் அந்த வீட்டில் இருக்கேன், நீ அந்த ரூமில் இருக்கு, நான் இந்த ரூமில் இருக்கேன், இப்படி கூட வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கலாம். நான் ரொம்ப உன் மேலே பாசம் வச்சுட்டேன், இந்த பாசத்தை திரும்ப காட்டு, தயவுசெய்து பாசத்தை காட்டு, பணம் வேண்டாம். உன்னோட நகை எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கல, கார் எதிர்பார்க்கல, வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, உன்கிட்ட பாசத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கேன், இந்த பாசத்தை மட்டும் காட்டு அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி நேர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உறுதியாக ரியாலிட்டி பாசம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாகும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, 2வது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை, 3வது குழந்தையாக இருந்தால் உறுதியாக ஆண் குழந்தை. இந்த பாக்கியம் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பொக்கிஷன். கிரகங்கள் உறுதியாக உங்களுக்கு கொடுக்க போகுது. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் ஐடி துறையில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க துறையில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆடிட்டராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ, அனைவருக்குமே வெற்றி.
அனைவருக்குமே மகிழ்ச்சி. தனியார் துறையில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து இப்போ வேறு லெவலில் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் கும்ப ராசியில் சினிமா ஃபீல்டில் சின்ன திரையில் பெரிய திரையில் யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு என்ற சமூக வலைதளங்களில் தங்களுடைய திறமைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், வெற்றியாளராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் இந்த கலைத்துறை கொடுக்கும். உங்களுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கான சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இவ்வளோ கும்ப ராசி அன்பர்களை யாரெல்லாம் இல்லத்தரசியாக தன்னுடைய இல்லத்தை மட்டும் கவனித்து கொண்டு தன்னை கவனிக்காமல், தன்னுடைய அன்பை பற்றி யோசிக்காமல், தன்னுடைய உடல் ரீதியான உள்ள அக்கறைகளை யோசிக்காமல் பல பிரச்சனைகளை மனதளவில் போட்டுக்கிட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னோட குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னை பெற்ற தாய் தந்தையர் நல்லா இருக்கணும், தன்னை முழுமையாக அர்ப்பணித்த தன்னுடைய கணவர் நன்றாக இருக்கணும், கணவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவர் என்ன தப்பு செஞ்சால் பரவாயில்ல, நம்ம அவரை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கத்துடன் இருக்கின்ற கும்ப ராசி இல்லத்தரசிகளுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய முழுமையான அன்பு, உங்களுடைய முழுமையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டுவார். கண்டிப்பாக நடக்கும். அது என்ன டைவர்ட் நடந்தாலும் சரி, உங்களுடைய கணவரை வேறு பக்கம் யார் டைவர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டைவர்ஷன் ராங் டைவர்ஷன் அவர் புரிஞ்சுட்டு உண்மையான ஒரு நல்ல பாதை நீங்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறத உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. கவலைப்பட வேண்டாம். சரியா? இது உண்மையிலே ரியாலிட்டியாக உங்களுக்கு உள்ளே அழுத்தம், அந்த அழுத்தம் நீங்க போகுது. அரசாங்கம் மூலமாக மாற்றம் ஏற்படும். அம்மா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மா சொத்தில் என்ன வில்லங்க இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா சார்ந்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இவ்வளோ நன்மைகள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல கிட்டத்தட்ட நீங்கள் 95% சொல்லிட்டீங்க. எல்லாமே நல்லது நடக்க போகுது. சரி, ஒரு 5-10% நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதையும் கவனமாக கேளு, அதை மட்டும் கவனமாக செயல்படுத்துங்க. லைஃப்பில் நிறைய மாற்றம். ஓகேவா? முதல் விஷயம், உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி மகர ராசி சொன்னோமோ அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். எக்காந்த ஒன்று உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாது. யார்ட்டையும் வெளிப்படையாக சொல்லி தேவையில்லாத டிப்ரெஷன் ஏற்படுத்திக்கிறக்கூடாது. உங்களுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாத நபர்களிடம் போய் நீங்கள் நேர்மையாக தான் இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்கன்னு சொல்லி யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். நீங்களாக இருங்க. கும்ப கலசம், கோவிலில் கும்ப கலசத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது தெரியுங்களா? அதாவது கருவறையில் உள்ள தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கமோ அந்த அளவுக்கு கோவிலுக்கு கோபுரத்துக்கு மரியாதை கொடுப்போம். அந்த அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் தனி. அப்போ உங்களை மதிக்காத, உங்களை புரிஞ்சு கொள்ளாத, உங்களை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரியாலிட்டியை புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களாக இருங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும், கோச்சாரங்கள் உறுதுணையாக இருக்கும். நிறைய மாற்றங்களை, நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் இந்த 2026 உணர்வீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, இந்த 2026 கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, என்ன விஷயங்களை கடைபிடிச்சா மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, வெள்ளிக்கிழமையில் ராகுகால வேளையில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்கள். ரெண்டில் நீங்கள் எதை பண்ணாலும் சரி, ரெண்டுமே பண்ணாலும் சரி, அத்தனை விதமான வைப்ரேஷன், அத்தனை விதமான செயல்பாடுகள், அத்தனை விதமான மகிழ்ச்சியை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உணர்வீர்கள். அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த 2026 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இந்த 2026 உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.
அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடு பண்ணணும், அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில், பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது. அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது, அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்திங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும். அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். வாஸ்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பௌதிகம். ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம். இதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி.